பொதுச் செயலாளர் அவர்கள் கடந்த 6 மாத காலங்களாக வருகின்ற 2027 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தலைமை கழக நிர்வாகிகளும் தொடர்ந்து மாவட்ட கழக செயலாளர்களையும் அழைத்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு அதனுடைய ஒரு பகுதியாக மாவட்டம் முழுவதும் இந்த பணிகளை மாவட்ட செயலாளருடைய தலைமையிலே அங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் செயல்படுத்த வேண்டும் என்று ஆணையம் கொடுத்தார்கள். அப்படி பணியாற்றுவதற்கு உறுதுணையாக தலைமை கழகத்தில் இருந்து மாநிலங்களுடைய தலைவர்கள் இந்த மாவட்டத்திற்கு மரியாதைக்குரிய நிர்வாகம் போன்றவர்கள் எல்லாம் நியமித்து அந்த பணியை வேகப்படுத்துவதற்காக அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அதை தொடர்ந்து இப்பொழுது இந்த கலாய்வு எதற்காக என்று சொன்னால், தலைமை கழகத்திலே ஆய்வு செய்து மாவட்ட செயலாளருக்கு கொடுத்த பணிகளை எந்த அளவுக்கு அவர் செய்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு வேகமாக பணியாற்றியிருக்கிறார்கள். அப்படி வேகமாக பணியாற்றியிருந்தால் அவர்களை இன்னும் துன்பப்படுத்துவார்கள். அப்படி வேகமாக பணியாற்ற முடியாமல் பல்வேறு பிரச்சனைகள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பிரச்சனைகள் என்ன என்று பார்த்து கலைந்து மேலும் அவர்களை துரிதப்படுத்துவதற்குதான் இந்த கள ஆய்வு. இங்கே அமர்ந்த பொழுது நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் நாம் என்ன குறிக்கோளுக்காக இந்த ஆய்வு கூட்டத்தை நடத்தினோமோ அதனுடைய குறிக்கோள் நிறைவேற்றதை இங்கே கொடுத்திருக்கிறார்கள். முதலில் பொதுவாக நம்முடைய இயக்கம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதியதாக உறுப்பினர் நாம் ஆகிக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே நாம் கட்சியில் உறுப்பினராக இருந்தாலும் கூட 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை படிவத்தை கொடுத்து அந்த படிவத்திலே மீண்டும் நாம் கையொப்பமிட்டு அது தலைமைகளுக்கு அனுப்பப்பட்டு நம்முடைய பெயரை பதிவு செய்து பொதுச் செயலாளருடைய கையெழுத்திட்டு புதிய உறுப்பினர் அட்டை கொடுத்தார். புரட்சித் தலைவி அம்மா மறைவுக்கு பின்பு பல்வேறு சோதனைகள் இருந்த காரணத்தினால் கட்சிக்குள்ளே யார் தலைமை, யார் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து நடத்துவது என்ற பல்வேறு சங்கடங்கள் இருந்த சூழ்நிலையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் கூட 2400 பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முழு மனதோடு இந்த தொண்டர்களுக்கு பாதுகாக்கக்கூடிய தலைவர் எடப்பாடியார் என்று முடிவு செய்து பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு அவரை அறிவித்தார்கள். அதற்கு பின்பு நாம் படிவம் கொடுத்தோம். படிவம் கொடுத்த பின்பு அனைவரும் நாம் கையொப்பமிட்டு அந்த படிவத்தை அனுப்பினோம். அனுப்பி மீண்டும் உறுப்பினர் அட்டையில், பழைய உறுப்பினர் அட்டையில் பொதுச் செயலாளராக இருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கையொப்பமிட்டிருப்பார்கள். இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற உறுப்பினர் அட்டை போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கையொப்பமிட்டு அவருக்கு எல்லா உறுப்பினர் அட்டையும் யார் கையெழுத்திட்டு அந்த உறுப்பினர் படிவத்தில் கையொப்பமிட்டார்களோ அவர்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டை சேர வேண்டும் என்பது அவருக்கு ஆசை. இதற்கு முன்பெல்லாம் அவர் மாவட்ட செயலாளர் இருந்தவர் தானே, உறுப்பினர் அட்டையை நமக்கு கிடைச்சா வாங்குவார். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உறுப்பினர் அட்டை புதுப்பித்தா உடனே கட்சி தேர்தல், உட்கட்சி தேர்தல் வரும். தேர்தல் ஆணையாளர் தலைமைக்கு அறிவிப்பாங்க. அங்க வந்துச்சோம்னா மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் அவங்களுக்கு இடங்கள்லாம் தேர்வு செஞ்சு உட்காந்து ஒவ்வொரு கிளையா கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும் போது அப்பெல்லாம் நம்ம ஆளுங்க பெரும்பாலும் எப்படின்னா ஒரு பையன் எடுத்துட்டு வருவாங்க. அந்த பையன் எடுத்து ஒரு 3-4 பேர் வருவாங்க. இல்ல அந்த அமைப்புல 9 பேர் இருக்காங்கன்னா அந்த 9 பேர் கூப்பிட்டு வருவாங்க. அங்க தேர்தல் நடத்திட்டு வந்து அந்த பையன் வைப்பாங்க, உள்ளக்கிற கட்டை வைப்பாங்க. அந்த கட்டு தலைமைகளை கொடுத்தது அது கட்டில் கூட மாட்டாங்க, பிரிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அங்க பிரிச்சு எடுத்து அந்த 9 பேர் அந்த நம்பர் உறுப்பினர் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு மறுபடியும் அந்த உறுப்பினர்கிட்ட மறுபடியும் போட்டு பேன் போட்டு எழுதிடுவாங்க. இதனால்தான் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் எந்த சூழ்நிலையாவது ஒவ்வொரு தொண்டனிடத்திலேயும் நம்முடைய உறுப்பினருக்கு சேர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறார். எப்படி நம்முடைய ஒரு அதிமுக தொண்டரும் கரைவேட்டி கட்டி செல்லும் போது இவர்கள் கட்சிக்காரர்கள்
ஒரு பிரச்சனை வருது சொன்னா உடனே அவங்க கட்சிக்கார யாரும் போலீஸ்காரங்க போய் பாருங்க. அவன் கரவேசி கேட்டனால வெறும் பேண்ட் போட்டு நமக்கு தெரியாது, போய் பாருங்க. அவனுக்கு போய் நம்ம உதவி பண்ணுவோம். ஆனா அதே கட்சிக்காரன் உறுப்பினர் அட்டையை வச்சிருந்தான்னு வச்சுங்களேன், போலீஸ் ஸ்டேஷன் போனா சார் நான் அதிகமா சார் வரேன் சார் கார்டு. அவன் என்னதான் வந்து ரஃபா ஹேண்ட் பண்ணா கூட ஒரு போலீஸ்காரன் ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் அப்படி யோசனை பண்ணுவோம். யா கார்டெல்லாம் வச்சுட்டா எல்லாம் தப்பு பண்ணி நான் ஏற்றுக்கணுமா சார், நான் தப்பே பண்ணல சார். அப்ப என்ன பண்ணுவான், யோசனை பண்ணி தான் அவன் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதனால நம்ம கரவேட்டிக்கும் நம்ம உறுப்பினர் அட்டைக்கும் அந்த சக்தியை ஒரே ஆளுக்கு இல்லாம குறிப்பிட்ட உரிமை உள்ளவர்களுக்கு அந்த உரிமை சீட்டு போய் சேர வேண்டும். அதை மரியாதைக்குரிய இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. அவர்கள் அந்த பகுப்பாய்வு வைத்திருக்கிற விதத்தை பார்க்கின்ற போது எனக்கு நம்பிக்கை இல்லை. அன்பு சகோதரி சொன்னார்கள், இதெல்லாம் பெருசு இல்லை, இதெல்லாம் கையெழுத்து கொடுத்துருக்கீங்க, போய் சேர்ந்துச்சா அப்படின்னா அது என்னன்னா என்ன நம்புறேன்னா அதுல இறந்தவங்க எத்தனை பேர் எழுதிருக்காங்க. அந்த கார்டை பிரிச்சு கொடுக்கலன்னா இறந்தவங்க எத்தனை பேர் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதனால அந்த நம்பிக்கை. அப்புறம் வெளிநாட்டுக்கு போனவங்க இத்தனை பேர், வெளிநாட்டுக்கு போனவங்க எழுதி வச்சிருக்கீங்க, இவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, அதுல இன்னும் கூடுதலான நம்பிக்கை. அதுக்கு அடுத்ததான் பெரம்பலூர்ல தொகுதியில ஒரு ஒன்றிய செயலாளர் இல்லாத பட்சத்துல அந்த ஒன்றியத்துல ரெட்டைக்காடு 2 பேர் இன்றி 4000 பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அது எழுதிருக்கு. ஆக இத ஆய்வு செய்யலன்னா இந்த ஒரே பேருக்கு 2 கார்டு வந்திருக்கு தெரியாது. இதை ஆய்வு செய்யலன்னா இறந்தவங்க எத்தனை பேரும் தெரியாது. இதை ஆய்வு செய்யலன்னா வெளிநாட்டுக்கு போனவங்க எத்தனை பேர் தெரியாது. அதனால நீ பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் மோகன் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளருக்கும் அவர்களுக்கு சொல்லுகின்ற கருத்துக்களை கேட்டு களத்தில் இறங்கி கிளைக்கழக செயலாளர் அணுகி ஒவ்வொரு தொண்டரிடத்திலேயும் இந்த உறுப்பினரை அட்டை கொடுத்த உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை. அடுத்தது இது ஓரளவுக்கு மன நிறைவா இருக்கு. அப்படியே முழுசா உங்க நம்பிட்டோம், எங்கேயாவது நீங்க கொடுக்காத வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, தயவு செய்து எங்களை கௌரவப்படுத்தணும். நம்மளை நம்பி இவர் எவ்வளவு பெருசா ஒரு வாத்தியம் சொல்லிட்டு போயிட்டாரு, அதனால நம்ம கார்டு கொண்டு போய் கொடுத்தலாம், வீட்டுல வச்சு கூடாது அப்படின்றத எங்கேயாவது 4 கார்டு 5 கார்டு 10 கார்டு போய் சேர்த்ததுக்காக அவங்க கஷ்டிக்க மாட்டாங்க, வீட்டுல வச்சிருப்பீங்க, அது கொண்டு போய் சேர்த்து. அடுத்தது தேர்தல் இப்பொழுது ரொம்ப கடுமையா இருக்கு போட்டி. ஒரு காலத்துல தேர்தல் இருந்தா பாத்தீங்கன்னா மஞ்சள் புட்டி பச்சை புட்டி வைப்பான், ஊர்ல பெரிய மனுஷன் வந்து உட்கார்றாரு, அப்படியே உட்கார்ந்தாங்கன்னா எல்லாம் நிற்பான், எப்பா எல்லாம் மஞ்சள் புட்டு போடுப்பா, சரியாட்ட நீ சொல்ற நான் கேட்டு. அது ஒரு காலம். அதை தாண்டி மக்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலை தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் உருவாக்கி கொடுத்தாங்க. கேள்வி ஞாபகம், ஓட்டு போடுன்னு சொல்றீங்க, ஓட்டு போட சொன்னீங்க, என்ன செஞ்சாரு அவர், என்ன செஞ்சாரு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய ஒரு துணிவை ஏற்படுத்தி கொடுத்தவர் தந்தை பெரியாரும் பேரறிஞர். அது 2வது நிலை. இப்ப என்னன்னா கேள்வி கேட்டாலும் சரி எது கேட்டாலும் சரி ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு ஓட்டர்ஸையும் போய் பார்க்கணும். இப்ப அந்த நிலைமை, அதுல பல்வேறு வகையான சூழல் இருக்கு. அதனால இந்த தேர்தல் நேரத்துல சரியா வாக்காளர்கள் நாம் சரி பண்ணுவதற்காக தேர்தல் ஆணையமும் இந்த தேர்தலை இன்னும் முறைப்படுத்தணும், செம்மைப்படுத்தணும், வாக்காளர்கள் எங்கேயும் விடுபட்டு கூடாது,
அதே நேரத்தில் 2 வாக்காளர்கள் 4 வாக்காளர்கள் ஒரே பேர் இருக்கக்கூடாது, இறந்தவர்களும் வாக்காளர்களா இருக்கக்கூடாது அப்படின்தான் இந்த சிறப்பு முகாம் போட்டு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியும் அந்த சிறப்பு முகாம்ல வந்து உட்காரலாம். அந்த சிறப்பு முகாம்ல புதிதாக 18 வயது நிரம்பிய இளைஞர்களை நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு நம்ம அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அதை பார்த்தேன். நீட்டா பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் கொடுத்துட்டீங்க. 16, 17 2 நாள் சிறப்பு முகாம் நடந்தது. ஒன்றிய கழக செயலாளர்கள் எவ்வளவு தூரம் போனீங்க? 16ஆம் தேதி எத்தனை பூத்து உங்ககிட்ட 50 பூத்து இருக்குதுன்னா 50 பூத்து போய் பார்த்துட்டு வந்தீங்களா? அது உங்களுக்கு தான் தெரியும். நான் இங்க வந்து கேள்வி கேட்டு போனியான்னா அது பாரு 16 பதில் முடிஞ்சிருச்சு. நீங்க போயிருந்தா மகிழ்ச்சி, போல இல்ல சொல்லிட்டு உங்களுக்கு வேற ஏதோ வேலை இருந்தது போய் உட்கார்ந்துட்டாங்க. எத்தனை பேர் சேர்த்தான்னு தெரியாது. வர 23, 24 அப்படி இருக்கு. அந்த 23, 24 தயவு செஞ்சு எல்லா ஒன்றிய செயலாளர்களும் உங்கள் பகுதிக்கு உங்களால் ஒப்படைக்கப்பட்ட பூத்துக்கு 23, 24, 21, 22 நீங்க அந்த கம்பெனி ஏஜென்ட் இருக்காங்களே அவங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுங்க. மீட்டிங் போட்டு உங்க பூத்துல எத்தனை பேர் சின்ன பசங்க 18 வயசு பார்த்துக்கிறாங்க. இப்போ 17 வருஷம் 11 மாசம் அவங்க சேர்க்கலாம். அதாவது 1/1/2025 அப்போ அவனுக்கு 18 வயசு முடிக்கிறப்போ அதை பார்த்து அவங்க சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது ஃபார்ம் 6. அதே மாதிரி ஊர்ல இல்ல ஏமாத்துறான், அங்கே ஓட்டு போறான், இங்கே வந்து ஓட்டு போறான். பெரும்பாலும் அந்த ஓட்டு நாம போறதில்லை, திமுக அந்த ஓட்டு போடுறோம். அதை பார்த்துட்டு 2 ஓட்டு 2 இடத்துல இருந்தா ஒரு இடத்துல இருக்கா கேன்சல் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி இறந்தவங்க உறுப்பினர் அந்த இதுல இருப்பாங்க, அது கேன்சல் பண்ணுங்க. இதெல்லாம் 26 தேர்தலுக்கு முன்னோட்டமா நாம் செய்ய வேண்டிய பணி. இதுக்காக தான் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த மாதிரி ஆய்வு பண்ணுறோம். அடுத்தது இதெல்லாம் வந்துடுச்சு, செய்யணும். சரி, தேர்தல் பணியை 2வது இந்த பணியை இப்ப இது சொன்னோம் இல்லையா, இந்த பணியை எவ்வளவு தூரம் ஒற்றுமையா செஞ்சோம். ஒன்றிய செயலாளர் சொல்லி எத்தனை கட்சிக்காரன் அவர் மதிச்சு அங்க செஞ்சான். மாவட்ட செயலாளர் சொல்லி எத்தனை ஒன்றிய செயலாளர் சிரத்தையோடு பணியாற்றினார். இதெல்லாம் பார்த்து இதுவரையிலும் நமக்குள்ள கருத்து வேறுபாடு பெருசு வேற. நம்ம பெரிய கட்சி, ஒரு சின்ன குடும்பத்திலேயே அண்ணன் தம்பி பிரச்சனை இருந்துச்சுன்னா பேசுறதுல ஒதுக்கி போறோம். கிட்டத்தட்ட 2 கோடி தொழில் உள்ள கட்சி. இன்னைக்கு பாருங்க 58,000 பேர் சேர்த்துக்கு ஒரு தொகுதியில் வாக்காளர்களே மொத்தமே வந்து 2,50,000 தான். அதுல 3ல் 4 5ல் ஒரு பங்க நம்ம கட்சி உறுப்பினராக சேர்த்துருக்கு. அந்த கட்சி உறுப்பினராக சேர்த்து ஓட்டு அவர் வாங்கியிருக்கிறோமான்னு பார்த்தா செக் பண்ணும். எனக்கு தெரியாது. ஓட்டு வாங்கியிருந்தா சந்தோஷம், ஓட்டு வாங்கலன்னா ஏன் வாங்கல? அப்ப இந்த உறுப்பினர்கள் முறையாக அவர்கள் பதிவு செய்தார்களா, இல்ல ஓட்டர்ஸ் லிஸ்ட வச்சு கையெழுத்து போட்டு முழுமை கொடுத்துட்டாங்களா? நம்மள ஏமாத்திக்கூடாது. ஏதோ நாங்க வரோம், இப்ப பேனர் வச்சு கண்ட்ரோல் வச்சு எல்லாம் வச்சு சந்தோஷம், இது ஒரு ஆர்வம். இதுக்கு வந்து ஆளுங்கட்சிங்க நம்ம எதிர்கட்சியாக 6 கட்சி இருந்தா கூட 2 பேனர் வைக்கணும். 4 என்ன 2 ஒர்க் தேவாலே இங்க 4 பேனர் கட்டுப்பா, நீங்க அந்த பேனர் செஞ்சு கொடுத்துட்டு சரி நான் கட்டிடுறேன். இன்னைக்கு 4 பேனர் கட்டினா யாரும் நம்ம வரமாட்டான். இன்னைக்கு நீங்க கட்டிருக்கீங்கன்னா நீங்க உழைச்சி நீங்க சம்பாதிச்சு உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை தான் எடுத்து வந்து இவ்வளவு உணர்வு உங்ககிட்ட இருக்கு. இந்த உணர்வு உங்ககிட்ட இருக்குதுன்னா என்ன காரணம்? கட்சி. இந்த கட்சியில் நாம இருக்கிறோம், அந்த கட்சி ஜெயிக்கணும். அந்த உணர்வு இருக்கிற நீங்க நம்மளோட பயணிக்கிற சக கழக தோழர்கள் நிர்வாகிகள்
ஏதோ ஒரு சூழ்நிலை கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். ஒரு தேர்தலே வருது, தேர்தல் நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். 4 பேர் ஒரே இடத்துல கேட்பாங்க, ஒருத்தருக்கு தான் தலைமை கொடுக்க முடியும். 3 பேர் கொடுக்க மாட்டாங்க. 3 பேர் வருத்தத்தில் இருப்பாங்க, 3 பேரும் பவரா இருப்பாங்க. 4 பேர்ல எல்லாருக்கும் தோணுது. ஒரு லீடர் உருவாகிறான்னா அவன்கிட்ட 10 தோணு நிச்சயமா இருப்பான். அவனை ஃபாலோ பண்ணி அவனோட போறதுக்கு, அவன் நல்லது கெட்டது பார்க்கறதுக்கு. அந்த 3 பேர் கிடைக்காத பட்சத்தில் கீழே இருக்கிறது அமைதியா இருப்பான். அவனும் இல்லை, சரிப்பா அண்ணனுக்கு கிடைக்கல பரவாயில்லைவான். ஆனா அந்த தொண்டை வேகம் பண்ணோம்னா கிடைக்காத 3 பேரும் வேகம் வந்தா தான் அந்த தொண்டை வேகமா வரும். இல்லைன்னா அமைதியா. ஏன்னா உங்களை மீறிட்ட வரணும். அப்படி வரதுக்கு முன்னாடி அவன் வரான்னு வச்சுங்கள, நீ என்ன சொல்லுவ? ஏடா எல்லாம் என்னுடைய திருப்பி என்ன இருக்கிறீங்களா? நம்ம கட்சி ஜெயிக்கணும்னா முதல்ல நமக்குள்ள ஒற்றுமை, நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்காது. அதுக்கு பெரம்பலூர் மாவட்டம் ஒரு வித்தியாசமான மாவட்டம். எப்படின்னா எங்கேயோ எம்பி ஆகிறான், எங்கேயோ மந்திரி ஆகிறான், எங்கேயோ கொள்ளடிக்கிறான். ஆனா இங்கதான் எல்லாம் சுத்தி சுத்தி வரான். கரெக்டா? யாருக்கு எங்கேயோ பேசுறான். ஆனா அவன் பார்க்க முடிச்சு பெரம்பலூர் தான். என்ன காரணம்னா பிறந்த ஊர் கையை விட்டு போச்சு, அவனுக்கு மரியாதை போயிடும். அவனுக்கு மரியாதை போச்சுன்னா தலைமையில கெத்தா நிக்க முடியாது. இப்ப கெத்தா நிக்கிறாருல்ல, கெத்தா நிக்க முடியாது. அவன் கெத்தா நிக்க கூடாது. அந்த கெத்தா நிக்க கூடாத அளவுக்கு நாம 26 பெரம்பலூர் அதிமுக வெற்றி பெற முடியும். எப்படின்னா வாக்காளர் ஓட்டு போறவங்க ரொம்ப அதிர்ச்சியா 21 நம்ம முதலமைச்சர் பிடிக்காத ஒன்று ஓட்டு போடணும். அவர் தப்பு பண்ணிட்டாரு, கொள்ளடிச்சிட்டாரு, சரியான ஆட்சி பண்ணல அப்படின்னு சொல்லி ஓட்டு மாத்தி போடல. இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் 520 வாக்குறுதி கொடுத்தார். நடக்க முடியாதெல்லாம் கொடுத்தார். கொடுத்தது என்ன ஆச்சு? நம்ம சமூகங்களுக்கு தாய்மார்களுக்கு சமூக தட்டுச்சு. சரி பண்ணி ஒரு அடி போட்டு பாக்கலாம். இப்படி போனதான் 3 லட்சம் ஓட்டுல நாம வெளியே வந்து அவங்க போயிடும். வெறும் 3 லட்சம். ஆனா இந்த 4 வருஷத்துல அந்த 520 வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்களா அப்படின்னா இல்லை. மக்கள் வருத்தத்தில் இருக்கிறாங்க, கோபத்தில் இருக்காங்க. அந்த வருத்தம் கோபம் இருக்கிறதுனாலதான் இப்ப முதலமைச்சர் எங்க பார்த்தாலும் குழம்ப ஆரம்பிக்கிறார். அதனாலதான் நம்முடைய பொதுச் செயலாளரை என்ன பண்ண பேசுறாரு. பயம் வந்துருச்சு. அந்த பயம் வந்திருக்குன்னா அவங்களுக்கு ரிப்போர்ட் வாக்களிக்கிற வாக்காள பெருமக்கள் ஆட்சியின் மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள் என்ற ரிப்போர்ட் போயிருக்கு. அது நாம முழுமையா பயன்படுத்தணும். அந்த முழுமையா பயன்படுத்திக்கணும்னா நாம ஒற்றுமையா யார் வேட்பாளர் முக்கியம். நீங்க நினைக்கலாம் யார் வேட்பாளர் இருந்தா கூட இங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியா தான் வேட்பாளர் என்ற ஜெயிச்சு ஆட்சி கொடுக்கணும்னு வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பல பதவிகள் இருக்கு. பல பதவிகள் ஆட்சி அதிகாரம் வந்துச்சுனாவே எல்லாமே நம்மளால கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அந்த சக்தி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்தியாவில் ஒரு மாநில கட்சி 32 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரே கட்சி அதிமுக. வேற எந்த விஷயமும் இல்லை இந்தியாவில். கம்யூனிஸ்ட் சொல்லுவான், கம்யூனிஸ்ட் சொன்னா கூட அவங்க 25 நிமிஷம் தான் இருந்தாங்க. 32 வருஷம் நாம ஆட்சி நடந்திருக்கோம். அது ஒரு தேசிய கட்சி. அது கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தேசிய கட்சி. நாம் ஒரு மாநில கட்சி. ஒரு மாநிலத்தினுடைய கலாச்சாரத்திற்காகவும் மொழிக்காகவும் கொள்கைக்காகவும் வாழ்க்கை முறைக்காகவும் தமிழுக்காகவும் தமிழுக்காகவும் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் 32 வருஷம் ஆட்சி நடந்தது. எதிர்கட்சியா இருக்கணும். மீண்டும் ஆட்சிக்கு வரும். அப்படி மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு நீங்க தான் காரணமா இருக்கு. ஏன்னா தலைவர் இருந்த போது வேற, அம்மா இருந்த போது வேற. தலைவர் இருந்த போது அவர் முகத்தை பார்த்து போட்டாங்க. தலைவரே என்ன பண்ணாரு, நல்லா இருக்கும் போது அம்மாவை அறிமுகப்படுத்திட்டாங்க. கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுத்து 4 வருஷம்
மேல சொல்லிட்டாங்க. சொன்னதோடலாம் மாவட்ட செயலாளர் விக்கிரமாணி எங்க கிருஷ்ணகிரி மாவட்ட செயலர் 3 நாள் அம்மா அது போன்ல வர லைன்ல மாவட்ட செயலர் கிருஷ்ணகிரி சிவாஜி அப்படியே தான் போடுவார். சிவாஜி நான் சொன்னா இவரு பேசுறது முறை டேய் வராடா கரெக்டா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதாவது ஒரு தலைவர் ஒரு 2ஆம் கட்ட தலைவரை அறிமுகப்படுத்தி அடையாளம் காணுகின்ற சூழலில் தனக்கு என்ன அளவிற்கு நீங்கள் அங்கே வரவேற்பு கொடுக்கிறீர்களோ அந்த வரவேற்பு அந்த அம்மையார் பெண்ணாகுது. அப்பவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடுத்த தலைமைக்கு கட்சிக்கு இவர்தான் முடிவு பண்ணிட்டு இடையில சில சங்கடங்கள் வச்சு தூக்கி எறிஞ்சு ஜானகமா இந்த மாதிரி தூக்கி போயிட்டாங்க. ஆனா அம்மா இருந்த பின்னாடி அப்படி அடையாளம் காட்டப்பட்ட தலைவர் யாரா இருந்தாங்களா? இங்கதான் சிக்கலே வந்துச்சு. யாரும் இல்லாததுனால நான் தலைவன் அப்படின்னு ஒரு கூட்டம் செட்டப் ஆகி போயிடுச்சு. சரி, அம்மாவுடைய ஆன்மாவும் தலைவர் ஆன்மாவும் ஏதோ ஒரு சூழலில் எல்லாம் ஒன்றும் செய்து பொதுச் செயலாளர் ஓ பன்னீர்செல்வத்தை இணை பொதுச் செயலாளர் எடப்பாடி முதலமைச்சராக ஆட்சி முடிவுக்கு வருது. அடுத்த தேர்தல் வருது. தேர்தலில் போய் பிரச்சனை பண்றாரு ஓபிஎஸ். அது முடிவு பண்றோம். தேர்தல் முடித்து வெற்றி வாய்ப்பு எடுக்கிறோம். அப்போ இந்த கட்சி கைப்பற்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுல அவங்களோட சேர்றாரு. நீதிமன்றத்துக்கு போறாரு, காவல் நிலையத்துக்கு போறாரு, எல்லா இடத்துக்கும் போறாங்க. இதையெல்லாம் முறியடிச்சு 2004 பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த கட்சிக்கு கடுமையா உழைத்த முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர். அவரும் நம்ம நாட்டு மக்கள் இந்த கழகத்தோழர்கள் கொடுத்த அந்த வாய்ப்பை முழுமையா பயன்படுத்திட்டு கடுமையா உழைக்கிறார். எவ்வளவு விமர்சனம். யாருன்னா ஒரு முன்னாள் முதலமைச்சரை ஒரு எதிர்கட்சி தலைவரை கருப்பாம்பூச்சி சொல்லுவாங்களா? நீ ஒரு முதலமைச்சரா இருக்க, அவர் ஒரு முதலமைச்சரா இருந்தவர், நீ ஒரு கட்சிக்கு தலைவனா இருக்கிற, அவர் ஒரு கட்சிக்கு தலைவனா இருக்கிறார். எவ்வளவு தரந்தாழ்ந்த விமர்சனம், எவ்வளவு தரந்தாழ்ந்த எவ்வளவு கோபம் எடப்பாடியார் மேல அவர்களுக்கு இருக்கு. அதுதான் முக்கியம். அந்த கோபம் ஏன் வருதுன்னா எங்க இவர் ஒத்துழைப்படுத்துறது. அவன் பையன் பேசுறாரு கருப்பாம்பூச்சி மாதிரி ஊருக்கு போய் பதிவு. நான் கேட்கிறேன் அவங்க எந்த விதமான பின்புலமும் இல்லாம ஒரு சாதாரண விவசாயி ஏதோ வந்தாரு, போராடினாரு, புரட்சி தலைவர் தலைமை ஏற்றினாரு, அடுத்த புரட்சி தலைவர் தலைமை ஏற்றினாரு, மாவட்ட செயலாளர், குடும்ப செயலாளர், மந்திரி ஆனாரு. மறைஞ்ச பின்னாடி எல்லாரும் சேர்ந்து அவர் போக்கஸ் பண்றாங்க. எந்த அரசியல் பின்புலமும். ஆனா உங்களுக்கு ஸ்டாலினுக்கு உங்களுக்கு என்ன அரசியல், என்ன தியாகம் பண்ண இந்த கட்சிக்கு? திமுக ஒப்ப முதலமைச்சர் அடுத்த வாரிசு இளத்தேடி மாநில செயலாளர் உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து உன்னை உட்கார வச்சாங்க. அப்புறம் துணை முதலமைச்சர் ஆகி விட்டாங்க. அப்புறம் கட்சி உங்க கையில் ஒப்படைச்சிட்டாரு. என்ன உழைப்பு, என்ன தியாகம், எத்தனை பேர் நீ அவமானப்பட்ட, எத்தனை நாள் நீ பட்டினியா இருந்த, எத்தனை நாள் ஊருடா சுத்தின, எத்தனை நாள் தொண்டரோட சுத்தின. ஏசி முதல்ல வந்தது ஆனா எங்க பொதுச்செயலாளர் ஏசி இல்லையே, காட்டுல கொட்டாயிருந்து வந்த ஆளாச்சே. நீ சொல்றதுக்கு என்ன யோகியம் இருக்கும்? அதான் அவன் மகனுக்கும் எப்படி கருணாநிதி ஸ்டாலினை எம்ஜிஆர் செயலாளராக்கி முதல்வர் துணை முதலமைச்சரானாரோ அதே மாதிரி அப்பா தனக்கு கொள்ள பண்ண அந்த கைகளில் ஸ்டாலின் பிள்ளைக்கு பண்றாரு. அதே மாதிரி இளைஞரணி மாநில செயலாளர் பண்ணிட்டாரு, சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினாரு, மந்திரி ஆக்கினாரு, இப்ப துணை முதலமைச்சர். இவன் தான் என்ன தியாகம் பண்ணாரு? சினிமாவில் நடிச்சிருந்த பையன் என்ன தியாகம் பண்ணாரு? இவெல்லாம் பேசுறதுக்கு காரணம் கோபம், எரிச்சல். எல்லாருமே அடங்கி போயிட்டாங்க. எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் தமக்கு அடக்கமா இருக்குது. யார் எடுத்து பேசணும் பாத்தியா? கம்யூனிஸ்ட் என்ன பேசுறாங்க? விடுதலை சிறுத்தைகள் அவ்வளவு பேசுறாரு அவரு திருமாவளவன். எவ்வளவு தப்பு நடந்துச்சு. விக்கிரவாண்டில 40-50 பேர் செத்தாங்க சாலை முடிச்சுட்டு. எல்லாம் அந்த சமூகத்தை சேர்ந்த நிறைய பேர் இருந்தால ஏன் கேள்வி கேட்கல?
கேள்வி கேட்கறதுக்கு என்ன காரணம்? அவளை அழைக்க வச்சுட்டேன். எல்லாரும் ஏதோ உணவுக்கு அழைச்சி தன்னை வந்து ஒரு பெரிய பட்டத்தில் ஒரு சுமார் வச்சிருக்கிறதுல கேள்வி கேட்கிறார் எடப்பாடி. அதனால அவங்களுக்கு போறேன். அதனால இந்த 2 தொகுதி பெரம்பலூர் புண்ணா இந்த 2 தொகுதியும் ஜெயிக்கணும். நீ ஒற்றுமையா செயல்படணும். 26 தேர்தலில் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராவதற்கு இருக்கின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்து அவரை முதலமைச்சராக உட்கார்வதற்கு நீங்கள் அருகாமையில் இருந்து உட்கார வைக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி உரை ஆலத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அருமையான கர்ணன்